Hi everyone, welcome to NetEnglit UGTRB exam seriesல டுடே சரோஜினி நாயுடுவோட போயம் லவ் அண்ட் டெத் வந்து பார்க்க போகிறோம். முதல்ல ஆத்தர் இன்ட்ரொடக்ஷன் வந்து பார்த்துருவோம். சரோஜினி நாயுடு, she was born in the year 1879 and she died in the year 1949. இவங்க ஒரு ஃபீமேல் இந்தியன் பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட் அண்ட் பொயட்டாக வந்து இருந்திருக்காங்க. இந்தியாவில் நம்ம பிரிட்டிஷ் பீப்புள் நம்மளை காலனைஸ் பண்ணி வச்சுருந்தாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு ஆப்போசிட்டாக போராடினதில் இவங்களும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான மெம்பராக இருக்காங்க. ஆல்சோ ஒரு நல்ல ஒரு பொயட்டாகவும் இருந்திருக்காங்க சரோஜினி நாயுடு. இந்தியாவில் ஹைதராபாத் இருக்குல்ல, அங்கே தான் இவங்க வந்து பிறந்திருக்காங்க. பட் இவங்களோட ஃபேமிலி பார்த்தோம் அப்படின்னா பெங்காலி ஃபேமிலி. பெங்காலில் இருந்து ஹைதராபாத்க்கு வந்து செட்டில் ஆகியிருக்காங்க. அங்கே ஹைதராபாத்தில் தான் சரோஜினி நாயுடு வந்து பிறந்திருக்காங்களாம். லேட்டர் இவங்க நிறைய இடத்துல போயிட்டு படிச்சிருக்காங்க. மெட்ராஸ், லண்டன், கேம்பிரிட்ஜ், இப்படி நிறைய பிளேசஸ்லையும் கூட போயிட்டு இந்த சரோஜினி நாயுடு வந்து படிச்சிருக்காங்க. நாயுடுவோட ரைட்டிங் கரியர், அதுவும் முக்கியமாக போயம்ஸ் வந்து இவங்க வந்து 12 ஏஜ் அதுலேயே வந்து எழுதுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இவங்களோட போயம்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா விவிடான நிறைய இமேஜரிஸ் எல்லாம் இருக்குமா, அண்ட் அந்த லிரிக்கல் குவாலிட்டியுமே பார்த்தா ஸ்டாண்டர்டாக இருக்குமா. ஸோ இவங்களோட பொயட்ரியை பார்த்துட்டு மகாத்மா காந்தி இருக்காங்கல்ல, அவங்க இவங்களுக்கு ஒரு டைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க, நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு. நல்ல பியூட்டிஃபுல்லான இமேஜஸ் எல்லாம் இவங்களோட போயமில் வந்து நம்ம வந்து பார்க்கலாமா. லிரிக்கல் குவாலிட்டியும் நல்லா இருக்கும். ஸோ மகாத்மா காந்தியை இவங்களுக்கு நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற டைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இவங்க குழந்தைங்களுக்காகவும் போயம்ஸ் எழுதியிருக்காங்க. இம்பார்ட்டண்ட்டான தீம்ஸாக இருக்கக்கூடிய பேட்ரியாட்டிசம் பற்றி ஆர் வேற ஏதாவது ட்ராஜடி பற்றி அப்படியும் கூட போயம் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ வேரிட் ஸ்டைல்லையும் எழுதக்கூடியவங்க தான் இந்த சரோஜினி நாயுடுவாக இருந்திருக்காங்க. இவங்களோட ரொம்ப ஃபேமஸான போயம் பார்த்தோம் அப்படின்னா இந்த பஜார்ஸ் ஆஃப் ஹைதராபாத். இந்த போயம் வந்து த பேர்ட் ஆஃப் டைம் அப்படிங்கிற ஒரு புக்கில் தான் பப்ளிஷ் ஆகியிருக்கு. இந்த பஜார்ஸ் ஆஃப் ஹைதராபாத் அப்படிங்கிற போயம் இவங்களோட ரொம்ப ஃபேமஸான ஒரு போயமா வந்து இருந்திருக்கு. இவங்க மகாத்மா காந்தியோட ஒரு அர்டன்ட்டான ஃபாலோவராக இருந்திருக்காங்க. அந்த இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் மூமெண்ட்லையும் இம்பார்ட்டண்ட்டான ரோலை வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. 1904 அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாப்புலரான ஒரேட்டர் அப்படின்னா ஒரு பேச்சாளர். ஸோ அந்த இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் மூமெண்ட் எல்லாம் நடக்குதுல்ல, ஸோ அதில் பேசுவாங்கல்ல, ஸோ அப்படி ஒரு கிரேட்டான ஒரு ஒரேட்டராகவும் கூட இந்த சரோஜினி நாயுடு இருந்திருக்காங்க. விமன்ஸ் ரைட்ஸ் பற்றியும் விமனுக்கு எஜுகேஷன் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அது பற்றியும் கூட முக்கியமாக நிறைய விஷயங்களை இவங்க வந்து பேசியிருக்காங்களாம். இவங்கள ஒரு பொயட்டா பார்த்தாலுமே வந்து ஒரு கிரேட்டான ஒரு ஹைலி ரிகார்டட் பொயட்டா தான் இருந்திருக்காங்க. எட்மண்ட் கூஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இங்கிலீஷ் பொயட் வந்து இருக்காங்க. அவங்க 1919 சரோஜினி நாயுடுவை பார்த்து ஒரு அப்ரிசியேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. த மோஸ்ட் அக்கம்ப்ளிஷ்ட் லிவிங் பொயட் இன் இந்தியான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எட்மண்ட் கூஸ். அண்ட் ஆஃபன் இவங்கள வந்து இந்தியன் ஈட்ஸ் அப்படின்னு சொல்லி WB ஈட்ஸ்ன்னு சொல்லி ஒரு ரைட்டர் வந்து இருக்காங்கல்ல, ரொம்ப ஃபேமஸான ஒரு பர்சன். ஸோ இவங்களை சரோஜினி நாயுடுவை இந்தியன் ஈட்ஸ் அந்த நேம்லையும் நிறைய பேர் வந்து சொல்கிறாங்களாம். நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்க போயம் லவ் அண்ட் டெத். இந்த ஒர்க் வந்து இவங்களோட செகண்ட் பொயட்ரி கலெக்ஷனில் வந்து வெளிவந்திருக்கு. த பேர்ட் ஆஃப் டைம், சாங்ஸ் ஆஃப் லைஃப், டெத் அண்ட் த ஸ்ப்ரிங். அண்ட் இது வந்து பப்ளிஷ் ஆன இயர் வந்து 1912. அதில் தான் நம்மளோட போயம் லவ் அண்ட் டெத் வந்து பப்ளிஷ் வந்து ஆகியிருக்குது. இந்த போயம் வந்து ஒரு சானட், ஒரு பெட்ரார்கன் ஃபார்மில் இருக்க சானட் அப்படிங்கும் போது 2 டைப் இருக்குன்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஷேக்ஸ்பியரியன் ஃபார்மட், பெட்ரார்கன் ஃபார்மட்னு சொல்லிட்டு. பெட்ரார்கன் ஃபார்மட் அப்படிங்கும்போது அந்த சானட் ஃபார்மை ஆக்டேவ் அண்ட் செஸ்டட்டாக வந்து பிரிச்சிருப்பாங்க. ஆக்டேவ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 8 லைன்ஸ், அதை தொடர்ந்து இருக்க அடுத்த 6 லைன் வந்து செஸ்டட் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்ல நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ இந்த போயமும் ஒரு பெட்ரார்கன் சானட்ல தான் எழுதியிருக்காங்க. இதோட தீம் பார்த்தோம் அப்படின்னா லவ் அண்ட் டெத்தாக தான் இருக்குது. ஒரு பர்சனோட லவ் வந்து டெத்தை வந்து ஸ்டாப் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் இந்த போயமோட மெயினான ஒரு கொஸ்டினாக வந்து இருக்குது. அதுக்கூட ஆன்சரும் கூட அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. டெத் வந்து இன்எவிட்டபிள் அப்படி தானே, டெத்தை வந்து யாராலையும் தடுக்கவே முடியாது. ஈவன் நம்ம எவ்வளோ லவ் வச்சுருந்தாலும் அந்த லவ்வோட பவர்னால கூட டெத்தை வந்து தடுக்க முடியாது அப்படிங்கிறத இந்த போயமில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த போயம் லைன்ஸ்குள்ளே நம்ம வந்து போவோம். முதல்ல அந்த ஆக்டேவ் இருக்குல்ல, அந்த பாட்டை வந்து பார்ப்போம். ஆக்டேவ் அப்படின்னா ஃபஸ்ட்டு 8 லைன்ஸ். இதில் எதை போர்ட்ரே பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஃபீமேல் இருக்காங்க, அவங்க ஒரு மேலை வந்து லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஃபீமேல் வந்து ரொம்ப அதிகமான லவ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதனால என்ன ட்ரீம் பண்ணுறாங்க அப்படின்னா, என்னோட லவ் வந்து ஒன்றை வந்து டெத் கிட்ட கூட கூட்டிகிட்டு போகாது, ஏன்னா நான் உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறேன், டெத் அப்படிங்கிற ஒரு விஷயம் உன்னை வந்து நெருங்கவே விடாமல் நான் வந்து பார்த்துப்பேன், என்னோட லவ் வந்து அவ்வளோ ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் 8 லைன்ஸில் வந்து போர்ட்ரே வந்து பண்ணியிருக்காங்க. ஐ ட்ரீம்ட் மை லவ் ஹேட் செட் தை ஸ்பிரிட்
ஃப்ரீ. அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த ஃபீமேல் வந்து ட்ரீம் பண்ணுறாங்க, என்னோட லவ் வந்து உன்னோட ஸ்பிரிட், உன்னோட சோல் இருக்குல்ல, உன்னோட சோலை வந்து ஃப்ரீயாக வச்சுக்கோ அப்படிங்கும்போது உனக்கு டெத் வந்து வராது அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ட்ரீம் பண்ணுறேன். ஏன்னா என்னோட லவ் வந்து அவ்வளோ பெருசு, என்னோட லவ்னால் உன்னோட ஸ்பிரிட் வந்து எப்போவுமே வந்து ஃப்ரீயாக இருக்கும். அந்த டெத் அப்படிங்கிற அந்த கடைசி இன்எவிட்டபிலிட்டி கிட்ட என்னோட லவ்னால் உன்னோட சோல் வந்து போகாது. என்ஃப்ரான்ச்சைஸ்டு தி ஃப்ரம் ஃபேட்ஸ் ஓவர் மாஸ்டரிங் பவர். இதில் ஓவர் மாஸ்டரிங் பவர்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னா டெத்தை வந்து சொல்கிறாங்க. இருக்கிறதுலே அல்டிமேட்டான பவர்ஃபுல் விஷயம் என்ன அப்படின்னா டெத்து தான், அப்படி தானே? ஸோ அந்த ஓவர் மாஸ்டரிங் பவர் தான் நம்ம எல்லாரும் நம்மளோட கடைசி ஸ்டெப்பில் போயிட்டு நம்ம வந்து முடிப்போம். பட் என்னோட லவ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா உன்னை வந்து அந்த ஃபேட்டோட டெஸ்டினிலேருந்து ரிலீஸ் வந்து பண்ணோம். ஃபேட் அப்படின்னா விதி, அந்த இறப்பு அப்படிங்கிற ஒரு விதி வந்து உனக்கு வந்து வராது. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா உன்னை வந்து என்ஃப்ரான்ச்சைஸ் பண்ணுவேன். என்ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னா நான் உனக்கு ஃப்ரீடம் வந்து கொடுத்துட்றேன். டெத் அப்படிங்கிற ஒரு ஸ்லேவரியிலிருந்து நான் உனக்கு வந்து ஃப்ரீடம் வந்து கொடுத்துட்றேன். ஸோ அதனால் நீ வந்து டெத்தை மீட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷனே வந்து இருக்காது. என்ஃப்ரான்ச்சைஸ்ட் அப்படின்னா ஃப்ரீடம் வந்து கொடுக்கறது. ஸோ இதில் இந்த லைனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபேட்ஸ் ஓவர் மாஸ்டரிங் பவர்கிட்ட இருந்து நான் உன்னை வந்து என்ஃப்ரான்ச்சைஸ் பண்ணுவேன். ஃபேட் அந்த விதியோட கிரேட்டஸ்ட் பவர் வந்து டெத்து தான். அந்த டெத் வந்து உனக்கு கிடைக்காம நான் வந்து என்ஃப்ரான்ச்சைஸ் பண்ணிடுவேன், உனக்கு வந்து ஃப்ரீடம் வந்து கொடுத்துருவேன். அண்ட் கிர்ட் தை பீயிங் வித் அ ஸ்கேத்லெஸ் டோவர் ஆஃப் ரிச் அண்ட் ஜாயஸ் இம்மார்டலிட்டி. அண்ட் நான் வந்து உனக்கு என்ன கொடுப்பேன் அப்படின்னா ஜாய்ஃபுல்லான ரிச்சான இம்மார்டாலிட்டியை நான் வந்து உனக்கு வந்து கொடுப்பேன். இம்மார்டல் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இறப்பே வந்து கிடையாது, அவங்கள தான் நம்ம இம்மார்டல்னு சொல்லுவோம். நான் வந்து உனக்கு வந்து இம்மார்டல் அதை வந்து நான் வந்து கொடுப்பேன். எப்படி கொடுப்பேன் அப்படின்னா ஒரு கிஃப்ட் மாதிரி நான் வந்து உனக்கு வந்து கொடுப்பேன். ஸ்கேத்லெஸ் டோவர்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கேத்லெஸ் அப்படின்னா வித்தவுட் ஹார்ம் ஆர் இன்ஜூரி. உனக்கு நான் எந்த ஒரு ஹார்ம் ஆர் இன்ஜூரி எதுவுமே வரவிட மாட்டேன். நான் வந்து அதை உனக்கு ஒரு டோவர் மாதிரி கொடுப்பேன். டோவர் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் கிஃப்ட் கொடுக்குறது. நான் உனக்கு ஜாய்ஃபுல் அண்ட் ரிச்சாக இருக்கக்கூடிய இம்மார்டாலிட்டியை எந்த ஒரு இன்ஜூரியுமே இல்லாமல் ஒரு கிஃப்ட் மாதிரி நான் வந்து உனக்கு வந்து கொடுப்பேன். ஆஃப் லவ் ஐ ட்ரீம்ட் மை சோல் ஹேஸ் ransomed thee. நான் வந்து என்னோட லவ் வச்சு என்னோட லவ் வச்சு நான் என்ன ட்ரீம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா உன்னோட சோலை நான் வந்து ரேன்சம் பண்ணி வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ரேன்சம் அந்த வார்த்தையை முக்கியமாக நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இப்போ ஏதாவது ஒரு கடத்தல்காரங்க வந்து ஒரு பர்சனை கடத்தி வச்சுருக்காங்க அப்படின்னா அதுக்கு பதிலாக இவ்வளோ பணம் வந்து கொடுங்க, ரேன்சமாக கொடுங்க, அப்போ நான் அந்த ஆளை விடுவேன்னு சொல்லி சொல்லுவாங்க, அப்படி தானே? ஸோ அதே மாதிரி அந்த டெத் அதுக்கிட்ட இருந்து நான் ரேன்சம் பண்ணி உன்னோட சோலை நான் வந்து வச்சுருக்கேன். ஏன்னா என்னோட லவ் வந்து அவ்வளோ பெரியது. ஸோ அந்த டெத் கிட்டேயே நான் வந்து பேசி ரேன்சம் எல்லாம் கொடுத்து உன்னோட சோலுக்கு வந்து ஃப்ரீடம் வந்து வாங்கி வச்சுருக்கேன். ஆஃப் லவ் ஐ ட்ரீம்ட் மை சோல் ஹேட் ransomed thee அப்படின்னா யூ, நான் உன்னை ரேன்சம் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உனக்கு டெத் வந்து வராது. இன் தை லோன் dread incalculable hour from those pale hands at which all mortals cover. இது வந்து டெத் வரக்கூடிய அந்த டைமை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. டெத் வந்து எப்படி அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா ஒரு லோன்லியான டைமாக இருக்குமா. ட்ரெட்ஃபுல் அப்படின்னா பயமுறுத்தக்கூடிய ஒரு டைமாக இருக்குமா. இன்கால்குலபிள் அவர், டெத்து இப்போ தான் வரும்னு சொல்லி நம்மளால் கால்குலேட் பண்ணவே முடியாது. ஸோ அந்த டெத் வரக்கூடிய தனிமையான ஃப்ரைட்ஃபுல்லான அவர் இருக்குல்ல, அந்த அவர் பார்த்து எல்லாருமே ரொம்ப வந்து பயப்படுவாங்களாம். அந்த டெத்தோட ஹேண்ட் வந்து ரொம்ப பேல் ஹேண்ட்ஸாக வந்து இருக்கும், வெளுத்து போன ஹேண்ட்ஸ் மாதிரி இருக்கும். அதை பார்த்து எல்லா மார்ட்டல் பீயிங்ஸ் அப்படின்னா ஹியூமன் பீயிங்ஸ் தான், இறப்பு வரக்கூடிய பீயிங்ஸை வந்து மார்ட்டல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த டைமை பார்த்து மார்ட்டல் பீயிங்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப கவர் பண்ணுவாங்க. கவர் அப்படின்னா பயப்படுவாங்க. அந்த லோனான ட்ரெட்ஃபுல்லான இன்கால்குலபிள் அவர் ஆஃப் டெத் எப்போ வருமோ அதை பார்த்து எல்லா ஹியூமன் பீயிங்ஸுமே வந்து பயப்படுவாங்க. அண்ட் கான்கியர்ட் டெத் பை லவ் லைக் சாவித்ரி. நான் வந்து என்ன ட்ரீம் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த டெத்தை என்னோட லவ்வை வச்சு நான் வந்து கான்கியர் வந்து பண்ணிடுவேன், உனக்கு வந்து டெத்தே வராது. இதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ்
லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு இந்தியன் ஸ்டோரி ஒன்று உண்டுல்ல, சாவித்ரி அப்படிங்கிற ஒரு பர்சன் அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிடுவாங்க. ஸோ அப்போ யமன்கிட்டே போயிட்டு சண்டை போட்டு அந்த ஹஸ்பண்டை திரும்ப உயிரோடு கொண்டு வருவாங்க. ஸோ சாவித்ரி எப்படி அவங்களோட அந்த ஹஸ்பண்டை உயிரோடு கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி நானும் போயிட்டு டெத் கிட்ட உனக்காக நான் வந்து கான்கியர் வந்து பண்ணுவேன், நான் வந்து ஃபைட் வந்து பண்ணுவேன், அந்த டெத்தை வந்து டிஃபீட் பண்ணிடுவேன். ஏன்னா என்னோட லவ் வந்து அவ்வளோ ஒரு பெரிய லவ்வாக இருக்குது, உனக்கு டெத் வந்து வரவே வராது அப்படிங்கிறத இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ஓவரால் மீனிங் வந்து பார்ப்போம். என்னோட ட்ரீமே என்ன அப்படின்னா, உன்னோட சோலை வந்து நான் வந்து ஃப்ரீ பண்ணணும், டெத் வந்து உன்னை வந்து ட்ராப் பண்ணாது, நான் உனக்கு ஃப்ரீடம் வந்து கொடுத்துட்டேன். என்ன ஃப்ரீடம் அப்படின்னா, எல்லாருக்கும் வரக்கூடிய டெத், அந்த ஓவர் பவரிங்கான மாஸ்டர்கிட்ட இருந்து உனக்கு நான் வந்து ஃப்ரீடம் வந்து கொடுத்துட்டேன். எந்த ஒரு இன்ஜுரியும் இல்லாம நான் உனக்கு ஒரு கிஃப்ட் வந்து கொடுக்க போறேன். அந்த கிஃப்ட் என்ன அப்படின்னா இம்மார்டாலிட்டி, ஜாய்ஃபுல்லான இம்மார்டாலிட்டி தான் அந்த கிஃப்டா வந்து இருக்குது. என்னோட லவ்வை வச்சு நான் ரேன்சம் பண்ணி உனக்கு இந்த கிஃப்டை வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீ தனிமையா இருக்கும்போது பயப்படக்கூடிய நேரத்தில் அந்த கால்குலேட் பண்ண முடியாத அவரில் டெத் வந்து அதோட பேல் ஹேண்ட்ஸை வச்சு உன்னை வந்து அப்ரோச் பண்ண வரோம்ல, ஸோ அந்த டைம் வந்து உனக்கு வந்து எப்போவுமே வந்து வராது. ஏன்னா நான் டெத்தை வந்து என்னோட லவ் வச்சு கான்கியர் வந்து பண்ணிட்டேன். எப்படி சாவித்ரி வந்து பண்ணாங்களோ அதே மாதிரி என்னோட லவ்வும் அவ்வளோ பெரிய லவ்வாக இருக்குது, நான் வந்து டெத்தை வந்து கான்கியர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஃபர்ஸ்ட் 8 லைன்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த லைன்ஸை வந்து ரீட் பண்ணுறேன், நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. ஐ ட்ரீம்ட் மை லவ் ஹேட் செட் தை ஸ்பிரிட் ஃப்ரீ, enfranchised thee from fate's overmastering power, and girt thy being with a scatheless dower of rich and joyous immortality. Of love I dreamed my soul had ransomed thee in thy lone dread incalculable hour from those pale hands at which all mortals cower, and conquered death by love like சாவித்ரி. ஃபர்ஸ்ட் 8 லைன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா லவ்வை வந்து கிரேட்டாக வந்து ப்ரைஸ் பண்ணியிருப்பாங்க, லவ் வந்து டெத்தை வந்து கான்கியர் பண்ணிரோன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்த 6 லைன்ஸாக இருக்குது, அந்த சிஸ்டரில் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். when I awoke alas my love was vain. அண்ட் ஃபஸ்ட்டு லைனில் பார்த்தோம் ஐ ட்ரீம்டுன்னு கொடுத்துருந்தாங்க அப்படி தானே. ஸோ அது வந்து ட்ரீம் பண்ணுறாங்க. இப்போ வந்து அவங்க வந்து எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிக்கும் போது என்ன நடக்குதுன்னு பாருங்கள். மை லவ் வாஸ் வெயின், நான் எந்திரிச்சதுக்கப்புறம் தான் என்ன ரியலைஸ் ஆகுது அப்படின்னா என்னோட லவ் வந்து யூஸ்லெஸ் அப்படிங்கிறது எனக்கு இப்போ தான் வந்து தெரியுது. வெயின் அப்படின்னா யூஸ்லெஸ் அப்படிங்கிறது எனக்கு இப்போ தான் தெரியுது. even to annul one throw of destined pain. டெஸ்டைன்டு பெயின் அப்படின்னா இறக்கும்போது ஒரு வலி வரும்ல, ஸோ அந்த வலியிலிருந்து ஒரு சின்ன அன்யூல் அப்படின்னா டிசால்வ் பண்ணுறது, அந்த வலியை கொஞ்சம் கூட என்னால் வந்து டிசால்வ் பண்ண முடியாது, கொஞ்சம் கூட குறைக்க முடியாது, ஆர் கேன்சல் பண்ண முடியாது அப்படிங்கிறது எனக்கு இப்போ தான் தெரியுது. என்னோடய லவ் வந்து யூஸ்லெஸ் அப்படிங்கிறது எனக்கு இப்போ தான் தெரியுது. இறக்கும்போது வரக்கூடிய அந்த பெயினை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா த்ரோன் சொல்கிறாங்க, THROE. த்ரோ அப்படின்னா என்ன அப்படின்னா ரொம்ப சிவியரான ஒரு பெயின், அந்த பெயினை தான் த்ரோன்னு சொல்லுவாங்க. இந்த த்ரோ பெயின் வந்து எப்போ இருக்கும் அப்படின்னா முக்கியமாக சைல்டு பெர்த், அந்த டெலிவரி டைமில் ஒரு விமனுக்கு பெயின் வரும்ல, அந்த பெயின். அண்ட் ஒரு பர்சன் வந்து இறக்க போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பெயின் வரும்ல, அந்த பெயினையும் த்ரோன் தான் சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோ ஒரு ஹாரிபிளான பெயின் வந்து இருக்குது டெத்தில். ஆனால் அந்த டெத்தோட பெயினை என்னோட லவ் வந்து அன்னியல் கொஞ்சம் அளவுக்கு கூட அது வந்து குறைக்க முடியாது அப்படிங்கிறது எனக்கு இப்போ தான் வந்து புரியுது. ஆர் பை ஒன் ஹார்ட் பீட் டு ப்ரொலாங் தை ப்ரீத். என்னோட லவ்வுக்கு எந்த பவரும் இல்லை அப்படின்னா உன்னோட ஹார்ட் பீட்டை எக்ஸ்ட்ரா ஒரு தடவை பீட் பண்ண வைக்கிறதுக்கு கூட என் லவ்க்கு வந்து எந்த பவரும் வந்து கிடையாது. ஒன் ஹார்ட் பீட் டு ப்ரொலாங் தை ப்ரீத். எக்ஸ்ட்ரா ஹார்ட் பீட்டை ஒரு டைம் கூட துடிக்க வச்சு உன்னோட ப்ரீத்தை வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு கூட என்னோட லவ்க்கு வந்து பவர் வந்து கிடையாது. ஓ லவ் அலாஸ் that love could not assuage. and oh love அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லவ் வந்து நீ டெத்தை ஃபேஸ் பண்ணும்போது உனக்கு வரக்கூடிய அந்த சஃபரிங் இருக்குல்ல, அந்த சஃபரிங்கை கொஞ்சம் கூட அசுவேஜ் வந்து பண்ண முடியாது. அசுவேஜ் அப்படின்னா லெசன், குறைக்கிறது. அந்த பெயினை என்னோட லவ் வந்து கொஞ்சம் கூட குறைக்காது. த burden ஆஃப் தை ஹியூமன் ஹெரிட்டேஜ்
ஹியூமன் பீயிங்ஸை பிறந்த எல்லாருமே அந்த டெத் அப்படிங்கிற ஒரு பேர்டனை அவங்க வந்து தாங்கி தான் ஆகணும். அந்த டெத் அப்படிங்கும்போது அந்த பெயின் எல்லாத்தையுமே அவங்க தான் தாங்கி தான் ஆகணும். இது வந்து ஹியூமன் பீயிங்ஸாக பிறந்தால் அவங்க வந்து அனுபவிக்க வேண்டிய ஒரு விஷயமா வந்து இருக்குது. ஆர் சேவ் தி ஃப்ரம் த ஸ்விஃப்ட் டிக்ரீஸ் ஆஃப் டெத். எனக்கு என்னவும் புரியுது அப்படின்னா, என்னோட லவ் வந்து உன்னை வந்து சேவ் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. அந்த ஸ்விஃப்ட் டிக்ரீஸ் ஆஃப் டெத் அப்படின்னா, அந்த டெத் அப்படிங்கிற ஒரு ஃபைனல் கமாண்ட் வரும்போது என்னோட லவ் வந்து உன்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறதும் எனக்கு இப்போ தான் புரியுது. ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஆக்டேவில் பார்த்தோம் அப்படின்னா, லவ் வந்து டெத்தை வந்து கான்கியர் பண்ணிடும்னு சொல்லியிருப்பாங்க. பட் அடுத்த செஸ்டரில் அவங்க வந்து அவேக் ஆகும்போது அவங்களுக்கு ஒரு உண்மை தெரியுது, லவ் வந்து டெத்தை வந்து தடுக்க வந்து முடியாது அப்படிங்கிறது வந்து தெரியுது. ஸோ இதோட ஓவரால் மீனிங் வந்து பார்ப்போம். நான் வந்து எந்திரிச்சு பார்க்கும்போது தான் எனக்கு வந்து தெரியுது, லவ் வந்து யூஸ்லெஸ் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியுது. என்னோட லவ் வச்சு உன்னோட அந்த அந்த மாதிரி அளவில் இருக்க பெயினை வந்து கொஞ்சம் கூட குறைக்க முடியாது அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. என்னோட லவ் வச்சு உன்னோட ஹார்ட் பீட்டை எக்ஸ்ட்ரா 1 டைம் பீட் பண்ண வச்சு உன்னோட ப்ரீதிங்கை இன்னும் கொஞ்சம் ப்ரொலாங் பண்ண வைக்கலாம் அப்படின்னா அதுக்கு கூட அந்த லவ்க்கு வந்து பவர் வந்து கிடையாது. உன்னோட பெயினை கொஞ்சம் கூட என்னோட லவ் வந்து குறைக்காது. ஹியூமன் பீயிங்ஸாக பிறந்தா எல்லாருமே அந்த டெத் அப்படிங்கிற பேர்டனை வந்து தாங்கி தான் ஆகணும். என்னோட லவ் வந்து உன்னை அதிலிருந்து சேவ் பண்ண முடியாது. அந்த ஃபைனல் கமாண்ட் ஆஃப் டெத்து தான் எப்போவுமே வின் பண்ணோம். ஸோ இதில் டெத்தை பற்றி பேசியிருக்காங்க. அண்ட் இந்த லைன்ஸும் கூட பார்த்துருவோம். when I awoke, alas my love was vain, even to annul one throe of destined pain, or by one heartbeat to prolong thy breath. O love, alas, that love could not assuage the burden of thy human heritage, or save thee from the swift decrease of death. ஸோ லவ் அண்ட் டெத் பற்றி பேசியிருக்காங்க. கடைசியாக எது தான் வின் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, டெத் தான் வின் பண்ணுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சாவித்ரி அந்த ரெஃபரன்ஸும் இந்த போயமில் இருக்கா, அதையும் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் that's it for this lecture. We will meet in the next lecture. Till then, happy learning.